ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அவதாரம் வினோத். என்னடா இந்த நேரத்தில் மலை உச்சியில் ஏதோ ஏறுற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம உண்மையிலே மலை மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம செங்கல்பட்டு நகரத்தில் இப்படி ஒரு மலை கோயில் இருக்குன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம மலைன்னு சொன்னாலே நம்ம ஐயா வந்து போய் ஏறி உட்காந்துருவார். யாருங்க? நம்ம ஐயா முருகையா தான். ஸ்ரீ வேல்முருகன் செம்மலை அப்படிங்கிற கோயிலுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா செம்மலைங்கிற உச்சியில் இருக்குது. இந்த மலையிலேருந்து செங்கல்பட்டு நகரம் ஒட்டு மொத்தமும் நம்மளோட கண் பார்வைக்கு தெரியும். அவ்வளோ அழகான வியூ பாயிண்ட்டு. மேலே வந்தாச்சு. முதல்ல நம்ம முருகையாவோட அண்ணன் விநாயக பெருமானை தரிசனம் பண்ணுவோம். விநாயக பெருமானை தரிசனம் செஞ்சாச்சு. அப்படியே கோயில் சுற்றி ஒரு வியூ பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போயிடலாம். இந்த பாருங்கள், செங்கல்பட்டு நகரம் முழுசாக தெரியுது பாருங்கள். காமிப்போம். ஸ்ரீ வேல்முருகன் செம்மலை வந்தாச்சு. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை மாதம் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஆனால் பழமை வாய்ந்த கோயில் தான், இப்போ தான் புதுப்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த கோயிலில் வந்து முருகப்பெருமானுக்கு எந்தெந்த நாட்கள் உகந்த நாளான கிருத்திகை, தைப்பூசம் இது போன்ற அனைத்து நாட்களும் பூஜை புனஸ்காரங்களும் நடந்து கொண்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் வெள்ளி செவ்வாயில் எப்போதுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சவ மூர்த்தியோட சிலை அவ்வளோ அழகாக, முருகன்னாலே அழகு தான். அந்த அழகுன்னு அர்த்தம் வந்துட்டாலே முருகன் தான். அந்த அழகுக்கு மேலும் அழகு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக தன்னோட தமையனுடனும் வள்ளி தெய்வனோட அருமையான காட்சி அளித்தார். யாம் கண்ட இன்பத்தை வையகம் பெறட்டும், நீங்களும் முருகனின் அருளை பெறுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி முருகப்பெருமானோட சிலைகளை அவ்வளோ அழகாக வடிவமைப்பு பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நேர்த்தியான முறையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பாருங்கள், முருகப்பெருமானோட வாகனம், மயில் வாகனம், அதுவும் அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த கோயிலை விட்டு வெளியில் வந்தாலே ஒட்டுமொத்த செங்கல்பட்டு நகரமும் நம்ம ஐயா முருகப்பெருமானோட கால் அடியில் தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோயில். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டுமொத்த செங்கல்பட்டு நகரமும் நம்ம ஐயாவோட காலடியில் தான் இருக்குது. அவரோட கண் பார்வையில் தான் இந்த ஒட்டுமொத்த செங்கல்பட்டு நகரமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கோயிலுக்கு வரணும்னா 350 படிக்கட்டுகள் ஏறியும் வரலாம். அதுவும் இல்லாமல் பைக்லேயும் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு பகலில் வாங்க. நைட்டில் வந்தீங்கன்னா 7:30 மணிக்கெல்லாம் கோயில் நட சாத்திடுவாங்க. அப்புறம் திரும்பி தான் போகணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பகலில் வாங்க. சூப்பராக அருமையான வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் கோயில். வியூ பாயிண்டில் அழகாக பாருங்கள். நாங்கள் இறங்கும்போது இருட்டிடுச்சு.